நிறைய பேர் கேட்டிருந்த ரெசிடென்ட் ஈவில் 0 கேமோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த கேமை நீங்க டால்பி எலிமெட்ரி மூலமா பிசிஆர் மொபைல்ல விளையாண்டுக்க முடியும். 1998 ஜூலை 23 அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா கார்ப்பரேஷனை சேர்ந்த எக்லிப்டிக் எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்க்லே மவுண்டன் வழியா போய்கிட்டு இருக்கு. அந்த ஆர்க்லே மவுண்டன்ல தான் அம்பர்லா கார்ப்பரேஷனோட சீக்ரெட் ரிசர்ச் சென்டர்ல இருந்துச்சு. அப்ப ஒரு மர்மமான மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை மேல நின்று ஒரு வகையான பாட்டு பாடிட்டு இருக்கான். அந்த மர்மமான மனுஷன் பாட்டு பாட வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் மேல அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கிற துணிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஃபுல்லா சூழ ஆரம்பிச்சிருது. இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்டார்ஸை சேர்ந்த பிராவோ டீம்ன்ற ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்க்லே மவுண்டன் கிட்ட இருக்கிற ரெக்கார்ட் ஃபாஸ்ட்டுக்கு வராங்க. ஆர்க்லே மவுண்டன்ல ஏகப்பட்ட கொலை நடந்துட்டு இருக்கும். மனுஷனை கொண்டு மனுஷனே தின்னுட்டு இருக்கானாமா. அது மட்டும் இல்லாம விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டால இவங்க அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஆனா அவங்க ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்க்லே மவுண்டன்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடுறாங்க அந்த மலை மேல. அதை சரி பண்றதுக்காக ஆர்பிடி பைலட்டை சேர்ந்த கெவின் டூலேன்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள மத்த பிராவோ டீம் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையை சுத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போறாங்க. அப்போ பிராவோ டீம் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மரைன் எம்பி சேர்ந்த ஒரு வண்டியை பாக்குறாங்க. அந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிருந்தது. அந்த வண்டி ஓட்டுனவங்க எல்லாரும் இறந்து கிடந்தாங்க. அந்த வண்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது யாருன்னா மரைன் செகண்டோட லூட்டினன்டான பில்லி கோன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு இங்க தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பிராவோ டீம் நினைக்கிறாங்க. அதனால பிராவோ டீமோட கேப்டனான என்ரிகோ மார்னி வந்து பாத்தீங்கன்னா பில்லி கோனை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க டீம் அனுப்பிச்சு விடுறாங்க. அப்பதான் பிராவோ டீம் அந்த காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நடு காட்டுக்குள்ள அம்பர்லாவை சேர்ந்த எக்லிப்டிக் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா பிராவோ டீமோட மெடிக்கான ரெபேக்கா சேம்பர்ஸ் பாக்குறாங்க. அவங்க அந்த ட்ரெயினுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரத்தக்கரையோட படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மிச்ச கதையை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.